நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் பசுமேக்கிப்பட்டியில் பட்டவன் கோவில் திருவிழாவை தாதில் மாது நாயக்கர் மந்தை சார்பில் முன்னிட்டு மாடு தாண்டும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பசுமேக்கிப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தாசில் மாது நாயக்கர் மந்தை சார்பில் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கரூர், திருச்சி, திண்டுக்கல், நாமக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த 16 மந்தை மாடுகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழா குழுவினர் சார்பில் மந்தைகளுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் மாடுகளுக்கு புனித நீர் தெளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 16 மந்தைகளை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட மாடுகள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஓட்டி வரப்பட்டன. இதில் திருச்சி மாவட்டம் தொட்டியைப்பட்டியை சேர்ந்த 5 ஊர் மந்தை மாடு முதலாவதாகவும், இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் சேமங்கலத்தை சேர்ந்த ஐயாசாமி மந்தை நாயக்கர் மந்தை மாடும் வந்தன. எல்லைக்கோட்டை கடந்த முதல் 3 மாட்டிற்கும் 3 கன்னிப்பெண்கள் மஞ்சள் தூவி வரவேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் மந்தைதாரர்களுக்கு எலுமிச்சை கனி பரிசாக வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187974 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.